இவர் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் என்னென்ன ரொமான்ஸ் உங்களுக்கு உங்கள் ட்ரீமில் தேவைப்பட்டதோ அதெல்லாம் இந்த ஷோயில் உங்களுக்கு கிடைச்சதா? நீ தலையாட்டாத பூவி. ஓகேயா? உங்களுக்கு கிடைச்சது. ஒருத்தர் பீச்சே வந்து காட்டி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனால் பீச்சை காட்டி கல்யாணம் பண்ணா கூட இன்னைக்கு விஜய் டிவியில் வந்து எல்லாரையும் பார்த்து மழுத அளவுக்கு உங்கள் புருஷன் உங்களை கொண்டு வந்துட்டாங்கல்ல. மாமா மச்சான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன சங்கடத்திலிருந்து பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ மேம். அண்ட் மீரா எல்லாருமே யங் கப்புள், நீங்கள் தான் கொஞ்சம் சீனியர் கப்புள், அவ்வளோதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தெரிஞ்சு புரிஞ்சு இனிமே நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம நியூட்ரலாக போன மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு திருப்பி ரொமான்ஸ் கிடைச்சது இல்லை மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்ன திரையில். எஸ் மேம், நிஜமா அது ஒரு இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. இவர் அழகா நம்ம கோபிஜி எடுத்திருக்காங்க. மீரா எவ்வளோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு தெரியுமா அந்த எக்ஸ்பிரஷன். கீப் இட் அப் த ரொமான்ஸ். ஷோர் மேம். ஓகே, தாமரையோட பேச்சிலிருந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் ஃப்ரம் டு A to Z. நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இசட்டில் மேலேயில் தான் இருக்கீங்க. அதை வந்து கண்டினியூ ஆகணும்னா நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து ஐயா ரொம்ப நல்லாவே பியூட்டிஃபுல்லாக அவர் கொடுத்துட்டு இருக்கு. பட் ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த ஸ்டேஜில் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. எல்லாருக்கும் எனக்கு ஈக்குவலி என் மனசில் இடம் இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு திருஷ்டியை கழிச்சிடுறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ ஆல். லவ் யூ டூ மேம். தேங்க்யூ மேம். அண்ணா முதல்ல ராதா மேம்க்கு ஒரு தேங்க்ஸ். கண்டிப்பாண்ணா. இவ்வளோ ஞாபகம் வச்சு ஃப்ரம் டே ஒன்லேருந்து அவ்வளோத்தையும் சொன்னாங்க. நான் உட்காந்து அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது, அது மனசில் பதிஞ்சிருந்தால் தான் அது வச்சுருக்க முடியும். லைஃப்பில் ஒன்று சொல்லுவாங்க, 2 பேர் இருக்கோன்னா 2 பேரில் 2 பேருமே ஒருத்தர் ஈக்குவலாக லவ் பண்ண முடியாதான். இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக சொல்லுவாங்க. அது எப்படி 2 பேரும் ஈக்குவலாக லவ் பண்ண முடியாது? அப்படி பண்ணவே முடியாதான். ஒருத்தர் கொஞ்சம் கூட லவ் பண்ணுவாங்க, ஒருத்தர் லவ் பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அல்லது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய திறனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக இருக்கவே மாட்டாங்க. ஒரு கேரக்டர் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இப்போ புவி பிரியாவே எடுத்துப்போம். அது சர்ப்ரைஸ்னே தெரியாமல் ஒருத்தர் சட்டையை கட்டி போட்டு நிற்பான். அது என்னதுக்கு கூப்பிட்டுச்சது, என்ன பேசுது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் பார்த்த உனதை இப்படி ஒரு புருஷன் முண்டாட்டி இருப்பாங்க. நான் என்னை பொறாமப்பட வச்சது வந்து ஆஜிபா அண்ட் பூஜிபா தான். எனக்கு ரொம்ப கவலையும் ஒரு பக்கம் இருக்குது. இவன் 70 வயசுலையும் நீ சமீர் நீ இப்படி இருக்கணும். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தாமரையன் பார்த்து தட் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கப்பல் நான் நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்பில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒத்த மனதுடையவர்கள் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒருத்தர் நம்பிக்கையை கொடுக்குறீங்க. மாடர்ன் அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப வந்து ஆங்கிலம் பேசுகிறது, நகரத்தில் வாழ்கிறது, ஒரு பெரிய புத்தகங்கள் படிக்கிறது அது இல்லை. ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்கிறது, அவங்க வாழ்க்கையை மதிக்கிறது. அந்த வகையில் வந்து ஐ ரெஸ்பெக்ட் பார்ட் த கிரேட். அடுத்தது பக்திமான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவளுக்கு நீ இது வரைக்கும் ஒரு தங்க கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலையான்னு. தங்கங்கிறது பொருள் அல்ல. பட் என்னன்னு கேட்டால் இந்த ஷோவில் நான் உங்ககிட்ட பார்த்த ஒரு விஷயம்னா, எதை ரொம்ப பெருசுன்னு நினச்சோமோ ரொம்ப சின்னதாக தெரியும். என் மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்தா தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். இல்லை நீ சைட்லேருந்து பார்த்தாலே போதும், எனக்கு நீ பக்கத்தில் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதாக தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் எது நமக்கு பிடிக்காதுங்கிறத வந்து சந்தர்ப்பங்கள் தான் சொல்லும். அந்த சந்தர்ப்பங்கள் அதுவாக அமைஞ்சாதான் உண்டு. ஆனால் அது எல்லாத்தையும் இந்த ஷோக்குள்ளே இவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.